ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ப்ரெட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணுறதுனால ப்ரெட்டு கொஞ்சம் ஈவனாக டோஸ்ட் ஆகும். அதனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு ப்ரெட்டு நல்லா சூப்பராக டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டரும் இல்லை நெய்யும் இல்லைன்னா நார்மலாக எண்ணெயில் கூட நீங்கள் எதாவது செய்யலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பட்டர் ஸ்மெல் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அதனால நான் இன்னைக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். நான் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியை கட் பண்ணது, ஒரு 3 பூண்டு பல் நல்லா பொடியை கட் பண்ணது சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுல பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. ஒரு குடமிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துறேன். நீங்க இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல. இப்போ குடமிளகா லைட்டா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா ஐட்டம் தான் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். சாட் மசாலா ஆப்ஷனல் தான், ஆனா இது சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட். அதனால இருந்துச்சுன்னா கண்டிப்பா சேர்த்து பாருங்க. உங்ககிட்ட பாவ் பாஜி மசாலா இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல இது கூட சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட வாஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு
டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு நம்ம வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அந்த டைம்ல நீங்க வந்து தக்காளியை நல்லா மிக்சியில சேர்த்து பியூரி மாதிரி அடிச்சுட்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிமிலரா இந்த டேஸ்ட் வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.